ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி தான் வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து ரேட்டிங்லாம் கொடுக்க போகிறோம். அதை ஒரே நிமிஷம். இப்போ வந்து ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதனால நம்ம வந்து இப்போ ரெண்டு சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌனி வச்சுட்டு இதை சாப்பிட்லாம். மினி ஸ்வீட் ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். உள்ள ஒரு அட்டு தள்ளி தாண்டி உட்காந்துருக்கேன். நானே எஜ்ஜில் உட்காந்துருக்கேன். இது நம்ம உள்ள இருக்குது. சின்னதாக சொல்லுங்க. சின்னதாக தான் இருக்குது, என்னன்னே தெரியல. இதோன்னு 2 பேருக்கு 10 மணி தெரியல. சரி, நம்ம ஆஃப் வச்சுக்கலாம். பின்னாடி இப்படி இருக்கு, முன்னாடி இப்படி இருக்கு. ஏதோ ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பன்னு சாஃப்டாக இருக்குது. உள்ள இப்படி தான். ஆனால் எனக்கு இந்த க்ரீம்ஸ் எல்லாம் பிடிக்காது. உள்ள இப்படி தான் இருக்குது. நல்லா பார்த்து தெரியும். லைட்டாக பிளராக பிடிக்கும். இது ஸ்ட்ராபெரி க்ரீம் போட்டிருக்காங்க. அது வந்து சூப்பராக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே தெரியும். லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்காது. இந்த உள்ள ப்ராப்ளம் லைட்டாக புளிக்குது, ஆனால் சூப்பராக இருக்காது. தான் புளிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த வெளியில் இந்த டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல, வேற கீழே உழுகுது. அது என்ன பேசுகிற பண்ண மாதிரி இது என்னங்க என்னது. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொன்னேன். 10க்கு 9. லைட்டாக புளிக்குது, அதனால் 10க்கு 9. 10க்கு ஒரு 8.9 கொடுக்கலாம். இல்லை 9. நெக்ஸ்ட்டு சாப்பிடலாம். பொண்ணு சாப்பிட்றா. ஒரே நிமிஷம் சாப்பிட்டு நம்ம தண்ணி ஊற்றுருவேன். நல்லா வந்து எனக்கு இப்படி தான் இருக்கு. பிஞ்சிச்சு லைட்டா. நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டானது, ஆல்மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ப்ரௌனி சர்வோ ஃப்ளேவர். எப்படி இருக்குது ஆனால் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு கேப் கூட இல்லை. மற்றதுல நல்ல கேப் இருக்கும்ல, இங்கே வெஜ்ஜில் ரொம்ப கேப்பே இல்லை. ரொம்ப டைட்டாக இருக்காங்க. தண்ணி குடிச்சதான் அடுத்தது டேஸ்ட் நம்ம வந்து இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி அதே டேஸ்ட்டு தான் என் வாய். எனக்கும் அதே டேஸ்ட் பாருங்க. இல்லை ப்ரௌனி பாரு, எங்கள் சைட்லேயே அவ்வளோ இருக்கும், உங்களுக்கு தெரியுது. இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், உள்ளே பார்த்தா அவ்வளோ இருக்கும். நேற்று நான் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன். சாமி இது பார்க்கணும். நம்ம வந்து வெளியே எடுக்க தெரியாம எடுத்துட்டோம். இது சாஃப்டாக இருக்கு. உள்ள க்ரீம் இருக்கும், வெளியே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள செம்ம க்ரீமியாக இருக்கு. சூப்பர். இப்படிதான் இருக்கு. உள்ள க்ரீம் இருக்கு. தெரியுதா எப்படி இருக்குன்னா, வெளியே லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே மட்டும். உள்ள தண்ணி மாதிரி சாஃப்டாக இருக்குது. தண்ணி மாதிரி சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவல் ப்ரௌனி இதுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ கிடைவாங்க? பார்க்குறேன். என்ன ஆல்மோஸ்ட்டு எம்ஆர்பி இது 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் தான் இருக்கும். அவ்வளோதான். 10 ரூபீஸ் 20 ரூபீஸ், அதுக்கு மேலே இருக்காது. ரியல் ப்ரௌனியாக தான். நான் சத்தியமாக சொல்கிறேன், சாப்பிட்ற வரைக்கும் ரியல் ப்ரௌனி. இப்போ இது வந்து ரியல் ப்ரௌனி அப்படி இருந்து கேக் சேரமோனிலாம் கேட்டிங்க அப்படின்னா 120 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் ஷார்ட்ஸில் நிறைய பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, சிசர் வச்சு கொடுத்துறாங்க, உடையவே இல்லை. அப்போ அது எப்பேற்பட்ட ப்ரௌனியாக இருக்கும் நீங்களே பாருங்கள். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. சூப்பராக இருக்கும். சாக்கோ ப்ரௌனி எல்லா கடையிலுமே கிடைக்கும். கிடைக்கும். எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஆனால் மஸ்ட் ட்ரை நிஜமா செம்மையாக இருக்கும்.
வெளியில் அப்படியே சாக்லேட் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெளியில் அப்படியே சாக்லேட் போட்டிருக்காங்க. சாக்லேட் லவர்ஸில் இதை கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்களா, எலிட் ஃபன் ஃபார் யூ ட்ரீம்ஸ் சாக்கோ ப்ரௌனி கேக். சாக்லேட் ப்ரௌனி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது 10 out of 10 தான். 10 செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. வெளியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சாப்பிட்டா க்ரீமியும். வெளியே நம்ம பிக்க போகிறோம், உள்ள தானாகவே பிக்குது. இப்படி இருக்கிறோன்னா அதுவே பிஞ்சு வருது. சும்மா இங்கே நாங்கள் பிச்சு இவ்வளோ அப்படி கிடக்கு. அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துருக்கோம். பிச்சு பாதி வந்துச்சு. சரிதா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பிச்சு 2 பீஸ் 3 பீஸ் வருது. இப்போ செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. ரெண்டுத்தையுமே இங்கே சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம கடையில் வாங்குற ப்ரௌனி மாதிரி தான் இருக்குது. கடையில் வாங்குற ப்ரௌனி மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில டைம் ஆர்டர் போட்டு நீங்களே செஞ்சு தாங்க ப்ரௌனி அப்படின்ட்டு பெரிய கேன்லலாம் தருவாங்க. இந்த கேனே 2000 அந்த மாதிரி வந்துடும். இது வெறும் 20 rupees. 25 தான். இத்தினோண்டு இதில் செம்ம டேஸ்ட்டு. இவ்வளோ இதுலேயே மட்டுமே செம்ம டேஸ்ட். அது இது நம்ம கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பெருசாக தான் இருக்கணும். இந்த ஃபுல் கரெக்டாக இது சைஸ் தான். கரெக்டாக இது சைஸ் ஃபுல்லாகவே இருக்குது. சரி, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எது ரொம்ப மோஸ்ட்டாக பிடிச்சிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரௌனி தான். இது கொஞ்சம் புளிப்பாகிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு புளிப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, புளிப்பு தெரியல. ஆனால் வந்து எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. க்ரீம் நல்லா இருக்கிறது. சரி, நீங்கள் 2 ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல. அதுவும் இல்லாமல் ப்ரௌனி ஃபேவரட்ஸ்லாம் வந்து ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபேவரட்ஸ் வந்து ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாய்.